எப்படிவா இருக்கு? சூப்பரா இருக்குடா. பரவாயில்லையே, நல்ல ஹோட்டல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஏய் தம்பிங்களா, என்னடா மட்டன் சுக்காவே எடுத்துக்கல. வாங்க வாங்க நான் சொல்ல அண்ணன் ரொம்ப நல்லவருன்னு பாத்தீங்களா? ஊற அடிச்சு உடையில போடுற பசங்க நீ நல்லா சாப்பிட வேணாம். நான் சொல்ல பாத்தீங்களா? என்னடா காரமா? இல்லண்ணா, ஃபீலிங்ஸ். இவன் சொல்லுவானே, சொல்றா. உங்களை வேற கடத்தி நாங்க கட்டி போட்டு வச்சிருந்தோம். சரி தட்டை காட்டு. இருந்தாலும் எங்களுக்கு சாப்பாடுலாம் தரீங்கண்ணே. நீங்க நல்லா இருக்கணும்னு. ஆமா, நம்மளுக்கு என்னடா, நம்ம நல்லா தானே இருப்போம். காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவோம்ல. இன்னைக்கு பணத்தை கொடுத்து உங்களுக்கு சோத்தை போட்டுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அப்பாவை கட்டி போட சொன்னா கட்டி போட மாட்டீங்க. இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன செல்ல கூட்டி நீங்க போய் உட்காந்து சாப்பிட்டு. அப்பா உங்களுக்கு இன்னொரு பரோட்டா போதுண்டா, இதையே சாப்பிட முடியல. ஐயா, இந்த கடையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. சரிங்க ஐயா. நல்ல டேஸ்டா இருக்கு. சரிங்க ஐயா. அப்ப நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. செல்ல குட்டி, அண்ணே டைம் என்ன? அண்ணா மணி 3 ஆகி போச்சுண்ணே. 3 ஆயிடுச்சா? ஆமாண்ணே. அப்பா நிஜமாவே சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஆள்ப்பா. அப்போ உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கணும்ப்பா. நான் என்னமோ நினச்சிட்டேன், உங்களோட அரசியல் அனுபவம் என்ன, உங்களுக்கு இந்த குலநறி வேலைலாம் இருக்குல்லப்பா. இல்லை அதெல்லாம் பண்ண தானேப்பா அரசியல் இருக்க முடியும். அதான் உங்கள்கிட்ட கற்றுக்கணும்ப்பா. இந்த அமைதி படத்தில் அமாவாசை ஒருத்தர் வருவான்ல, நீங்கள் தான் சாணக்கியம்ப்பா, அரசியல் சாணக்கியம் நீங்க. டேய் வெற்றி, இப்பயாவது உங்க அப்பனை பத்தி புரிஞ்சுக்கிட்டிய? ஆமா ஆமா. அப்ப டைம் என்னப்பா? 3:40 ஆச்சுடா. ஏன்டா அடிக்கடி டைம் கேட்டுக்கிட்டு இருக்க? 3:40 நாமினேஷன் முடிஞ்சிருக்கும்ல? நேரத்துக்கு முடிஞ்சிருக்குமே. நாமினேஷன் முடிஞ்சிருக்கோம்னா நான் சொன்னபடியே அவங்க நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. யாரு? மீனாட்சி தானே? துளசி. நல்லா இருமா, நல்லா இரு. ஐயோ, நீ எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும் தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். முடிவானதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நீ வெற்றிக்கு பதிலா நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் என்னடா, உன் பொண்டாட்டி நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காடா. அவளுக்கு ஒரு புருஷனா இருந்து வாழ்த்து சொல்ல மாட்டியா? வாழ்த்துக்கள் மாமா. எனக்கு வாழ்த்துக்கள் துளசி. தேங்க்யூ மாமா. வெற்றி ஓகேவா? அங்கெல்லாம் ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிட்டேன். அங்கெல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே. என்ன ஓகே ஓகேன்னுகிட்டு? நாமினேஷன் பண்ற நேரத்துல நீ அங்க போகாம எங்கடா போன? அது துளசி நிக்கிறத தாங்க முடியாம ஒரு பெரிய மனுஷன் பாடி கார்டு முனீஸ்வரன் கோயில்ல சிறப்பு பூஜை வச்சிருந்தாரு, அதுக்கு போயிட்டு வந்தேன். நீ மட்டுமா போன? நானும் அப்பா. டேய், உங்க அப்பா மீனாவை நிறுத்துறாரு, நீ துளசியை நிறுத்திருக்க. நீங்க 2 பேருமே சேர்ந்து போனீங்களா? பூஜை நடத்துனதே அப்பா தான். எஸ்கூஸ் மீ, வாழ்த்துக்கள். என்னக்கா, ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொன்னா திரும்ப தேங்க்யூ சொல்லணும், இல்லனா இட்ஸ் வெரி பேட் மேனர்ஸ். என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன் வெற்றி, உங்க அண்ணி நானு. உங்க அப்பாவோட சப்போர்ட்ல நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். எனக்காக உங்களுக்கு கூட விட்டு கொடுக்கணும்னு தோணல? தோணவே இல்லை. அது என்னாச்சுன்னா, நேற்று 2 கனவு. முதல் கனவுல நீங்க வந்தீங்க, நீங்க எம்எல்ஏ ஆடுறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் ஓன்னு அழுகுறாங்க, ஊரே பத்தி எரியுது, எல்லாரும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க. நீங்க லஞ்சம் வாங்குறீங்க, கெட்டதெல்லாம் பண்ற மாதிரி ஒரு கனவு. ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு, மறுபடியும் தூங்கிட்டேன். விடிய காலத்துல இன்னொரு கனவு, அதுல துளசி எம்எல்ஏ ஆடுறாங்க, ஊர் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க.
எல்லாருக்கும் நல்லது நடக்குது. உடனே டிசைட் பண்ணி அவங்கள எம்எல்ஏ ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப ஸ்மார்ட் வெற்றி. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. அது என்ன நீ பண்ணுறது, அப்படிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மளை கவ்வி மென்னு துப்பிடுவாங்க. உஷாராக இருக்கணும். மாமா, என்னம்மா நாமினேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுல? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆஹா, ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டல்ல? அதெல்லாம் பண்ணிட்டேன் மாமா. என்னம்மா யோசிக்கிற? எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. ஆனா உங்க புள்ளைய பத்தி உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு. யாரு? வெற்றியை பத்தியா? என்னம்மா? இல்ல மாமா, விடுங்க விடுங்க. நான் அப்புறம் ஏதாச்சும் போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். எதுக்கு மாமா கெட்ட பேரு? பரவாயில்ல, சொல்லுமா. இல்ல மாமா, கொஞ்ச நாளாவே வெற்றியோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை மாமா. என்ன சொல்ற நீ? மாமா, உங்களை சுத்தி இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல? வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்க பதவியை ராஜினாமா பண்ண வச்சாங்கல்ல? அதுக்கு பின்னாடி எனக்கு வெற்றி இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம். என்ன அஞ்சலி, போன காரியம் என்னாச்சு? நல்லபடியாக முடிஞ்சதுல்ல? லோன் ஏதாவது கிடைக்குமா? என்னம்மா என்னாச்சு? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அங்கிள். அதுக்கப்புறம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன் அங்கிள், லைஃப்ல ஒருத்தர் சொந்த காலில் நிக்கணும், முன்னேறணும்னு நினைச்சா உதவுறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா? பிரச்சனையை தான் உண்டு பண்றாங்க. ஏமா அப்படியெல்லாம் பேசுற? இல்ல அங்கிள், நாமளும் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை தான். சரி, பேங்க்ல கேட்கலாமேன்னு போனா இப்போ அவங்களும் இப்படி பண்றாங்க. அஞ்சலி, இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி தோண்டு போனா எப்படி? இது உனக்கு மட்டும் வந்த பிரச்சனை இல்லைம்மா. இந்த உலகத்துல சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அஞ்சலி, ஜெயிச்சு நிற்கும்போது நான் தான் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவன் தான் அவன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அவன். அவனோட அடையாளத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு 1000 பேர் முளைப்பாங்க. ஆனால் போராடும்போது தோள் கொடுத்து உதவுறதுக்கு எவனுமே வரமாட்டான். முட்டி மோதி தனியாக தாம்மா ஜெயிக்கணும். இதுதான் விதி.